இந்த டிசம்பர் 19, 2024 என்ன நடந்தது அப்போ? எங்களை தாண்டி தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நான் தான் சுட்டேன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் 5 பேருன்றது செத்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண 5 பேருன்னு. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-45454545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 தாடி சேவ் பண்ணாமல் நானும் 4 மாதம் குளிக்காம இருந்தது. சும்மா சுடு தண்ணியில் அப்படியே தொடச்சு மட்டும் எடுத்து ரொம்ப தண்ணியும் போடக்கூடாது. ட்ரெஸ்ஸு போட்டால் 4 ட்ரெஸ்ஸு இருக்கும், அதுக்கு மேலே போட்டிருக்கும். சாக்ஸ் போட்டால் 3-4 சாக்ஸ் இருக்கும். 28,000 அடி பெட்டு, 30,000 அடி பெட்டு, 32,000 அடி பெட்டு வரலாம் இருக்குது. போஸ்ட்டில் டியூட்டி பார்க்குறாங்க. அவலான்ஸ் வரும், பனி சரிவு வரும், அதை தப்பிக்கணும். இன்னும் எத்தனையோ ஒரு பாடி கிடைக்காமலாம் இருந்திருக்காங்க. சேஷன் பிளேஸ் அதெல்லாம் நரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். தெய்வம்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள்லாம் தாங்க சாமி. படத்துக்குவாங்க, நாங்களும் படத்து தான் இருப்போம். சினிமா படம் மாதிரி 5 செகண்ட் 10 செகண்ட்லாம் 5 பேர்த்து அடிச்சிட முடியாது. லைட்டாக அவங்கள வாட்ச் பண்ணிக்கே இருக்கணும். அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தா அப்போ நம்ம பண்ண முடியும். எந்த ஸ்டவ்னு சான்ஸ் கொடுத்தா நம்மளை அடிச்சிடுவாங்க. எங்கள் 3 பேர்த்தில் ஒரு ஆள் என்னை மட்டும் எய்ம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் கரெக்டாக இங்கே அடிச்சிருச்சு. இதுக்குள்ளே போய் இங்கே அடிச்சிருச்சு. கையில் வாய்விலே போய் ஷோல்டர் காரிங்க. ஷோல்டர் இந்த எலும்பு உடஞ்சிருச்சு. துண்டா என் உடம்புல ஏதோ ஒன்று பட்டுருச்சு மட்டும் தெரியுது, ஆனால் எந்திரிக்க முடியாது. பட்டை எந்திரிச்சோம்னா நம்ம மேலே 100 ரவுண்டு விழுகும். நாட்டுக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உண்மையிலேயே. கை எலும்பு துண்டாத ரெண்டாக இப்படி வெளியே வந்து பவுடர் ஆகிடுச்சு நடுவில். அதாவது இந்த நரம்புக்கு மட்டும் சேதம் இல்லாமல் எலும்பு இந்த கை எதுவுமே வேலை செய்யலை. இது ஃபுல்லாக தொங்கிருச்சு. இது எதுவுமே இல்லை, இந்த இடம் எதுவுமே கிடையாது. தாடை ஃபுல்லாக கீழே விழுந்துச்சு. பல்லுலேருந்து அது கீழே பேசு, தாடை எலும்பு எல்லாம் கீழே விழுந்து. அதே இடத்த கீழே விழுந்து. நிறைய விஷயம் பண்ண வேண்டியது. இங்கே ஃபுல்லாக எதுவுமே மூச்சு விட முடியலை. இங்கே ட்ரொக்கோசோமி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் பைப் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே சர்ஜரி பண்ணணும், இங்கே சர்ஜரி பண்ணணும். மாற்ற முடியாது, கண்ணு முழிக்க விடக்கூடாதுன்னு ஒரு 3 நாள். லாஸ்ட்டு எனக்கு மயக்க இன்ஜெக்ஷன் போடுறதா எனக்கு ஆகும் ஹாஸ்பிட்டல். இந்த காலிலேருந்து எலும்பு எடுத்துட்டாங்க. ஸ்கின்னு என்னோட இது சதை இது காலிலேருந்து எடுத்து இங்கே வச்சு இங்கே எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. என் காலை எலும்பு தான் அது, என்னோட காலோட எலும்பு. ஆர்மி கொடுத்த ட்ரைனிங், அந்த வில் பவர், ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற கோஷம் தான். அதான் ஜெய்ஹிந்த் தான் செய்ய நம்ம நாடு. இந்துஸ்தான் ஜெய்ஹிந்த். இது வந்து எனக்கு 9 இயர்ஸ் டியூட்டி ஆர்மியில் கம்ப்ளீட் ஆனதுக்கான கொடுத்து. இதை பற்றி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கீர்த்தி சக்கரா. கீர்த்தி சக்கர். இதில் கோல்டில் கொடுத்த அசோக் சக்கர், இது வெள்ளியில் கொடுக்குற கீர்த்தி சக்கர். டெரரிஸ்ட்டு தான் என்ன சுட்டான், நான் டெரரிஸ்டாக சுட்டேன். அது அங்கே ஆறாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஊருக்கு மக்களுக்கெல்லாம் தெரியப்போ அது பெருசாக எதுவுமே பண்ணலை. அதே ஒரு மாதிரி ஆனிச்சு. என்ன அந்த உலகம் எப்படி இருக்குது. இராணுவத்தில் வேலை செஞ்ச உங்களை மாதிரியான மனிதர்கள் எல்லாமே அரசியலுக்கு வரணும் என்கிட்ட கேட்டால். நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா நம்மளால் சலிச்சுக்க முடியாது. சலிப்பு தருமை நமக்கு கிடையாது. நடக்கிற குற்றங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றீங்க. இந்தியாவுடைய உயரிய விருது கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மதிப்பிற்குரிய லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இருக்காங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப சுயநலமானது. அதில் நீங்கள் வந்து தன்னலம் இல்லாமல் போய் உங்கள் ஒய்ஃபு குழந்தை உங்களுக்கு தெரியும் அவங்க ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு இல்லை, அந்த டைமில் நீங்கள் தன்னலமாக யோசிக்காமல் நாட்டுக்காக யோசித்து அதுங்க போய் நிற்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் தான் வந்து ரியல் ஹீரோ. இந்த மாதிரி மனசு வந்து எல்லாருக்கும் இருக்காது ஆக்சுவலி. ஸோ உங்களை நேர்காணல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மிலிட்ரிக்கு போகணுங்கிறது உங்கள் சின்ன வயசு கனவா? சின்ன வயசு கனவு தான். ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் அம்மா சொன்னதான் மிலிட்ரிக்கு போடான்னு சொன்னதான். எங்கே அதான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான். எங்கள் ஊரில் மேக்ஸிமம் அந்த ஆர்மி தான் போவாங்க, போலீஸு தான் போவாங்க. அது அதான் ஸ்கூலில் போய் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் எந்த ரேங்க் எடுத்தாலுமே அவங்க மனசில் வர்றது ஆர்மி தான். என்னெல்லாம் பண்ணீங்க உடல் வலுவுக்காக ஸ்கூல் படிக்கும் போதே? ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த என்சிசியில் சேர்ந்துருந்தேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸு, அத்லெட்டிக் இந்த மாதிரி இருந்தேன். கபடி விளையாட போவோம், டெய்லி ரன்னிங் போகிறது இந்த மாதிரி. இது அப்பா சொன்னார் ரன்னிங்னு பயங்கரமாக ஓடுவீங்க. மாரத்தான் ஓடுவேன். ஊர்லலாம் செருப்பே இல்லாமல்லாம் ஓடுறது அதெல்லாம் நிறையா ப்ராக்டிஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி செலக்ட் ஆனீங்க? அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது? மிலிட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபிசிக்கலில் பாஸ் ஆகி அது எப்படியோ ஒரு இதில் மெடிக்கலில் ஏதோ ஒன்றில் விட்டார். 2வதுல அப்படியே போட. சரி 3வது தடவை அப்படியே 1 வருஷம் கழிச்சு செலக்ட் ஆகிட்டேன். ஓ 3வது வாட்டி தான் செலக்ட் ஆனீங்க. பாருங்க, இன்னைக்கு கீர்த்தி சக்ரா விருது வாங்கியிருக்காரு. ஆனால் 2 வாட்டி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகல, 3வது வாட்டி ட்ரை பண்ணி போயிட்டீங்க. ஆமாம். ஃபஸ்ட்டு ஆர்மிக்கு வந்து நான் செலக்ட் ஆனது வந்து 27 மார்ச் 2017 செலக்ட் ஆனேன். நான் ஹைதராபாத்தில் பேசிக் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கே எனக்கு 80 பேசிக் அட்வான்ஸ் முடிச்சுட்டு 80 மீடியம் ரெஜிமெண்ட்டு நாட்டிலேயே பீரங்கி படைகளை தான் ட்ரைனிங் பண்ணி அங்கேருந்து எல்லாம் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க.
ஜோத்பூர், லடாக்கு, சியாச்சின் கிளேசியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஒரு நரகம் சொல்லுவாங்க. ஓ, ட்ரைனிங்லேயே? அது ட்ரைனிங் இல்லை, சியாச்சின் கிளேசியர் ஹைட்டு 28,000 அடி உயரம், 30,000 அடி வரைக்கும் போஸ்ட்டே இருக்கும். அங்கேயும் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், 6 மாதம் அங்கே பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, அந்த இடமே வந்து பயங்கர செங்குத்தான மலை. நான் ஹைட்டில் ரொம்ப ஹைட்டில் இருக்கும். சைனா பார்டர் மேக்ஸிமம் கவர் ஆகும், பாகிஸ்தான் பார்டர் கொஞ்சம் லைட்டாக கவர் ஆகும். அதுக்குமே போயிட முடியாது. அதுக்குமே உடல் யார் ஃபிட்பராக இருக்காங்களோ அவங்கள தான் அனுப்புவாங்க. இல்லாட்டி அதுக்கும் நிறைய ட்ரைனிங் முடிச்சு அதில் செலக்ட் ஆகி அங்கேருந்து போய் வரணும். அந்த குளிர் அதெல்லாம் தாக்கு பிடிக்கிற மாதிரி உடம்பு வலுவாக இருக்கணும். ரொம்ப ஒரு -45, -50 போகும். -50யா? 50 போகும். அங்கே நடுங்கிடுமே. டாப் செகண்டில் ஐஸ் ஆகும். என்ன மாதிரி நீங்கள் அந்த குளிரை தாங்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும்? என்ன மாதிரி பண்ணிப்பீங்க? ப்ரொடெக்ஷன் இங்கே கிரேட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஹீட் மாதிரி ஒன்று வந்து எரிஞ்சுக்கே இருக்குது. அதில் இருக்கிறது ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸுமே நல்லா பெரிய நல்லா கோட்டு மாதிரி தான் போட்டு, ரஷ்யன் கோட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது குளிர் தாங்காத சாக்ஸு 4 சாக்ஸ் போட்டிருப்போம், 5 சாக்ஸ், 4 சாக்ஸு, 3 இன்னர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டிருப்போம். அது குளிக்கவே கூடாது அங்கே. முதல் 4 மாதம் குளிக்காம இருந்தது. அப்படி அந்த ட்ரைனிங்லையா? அங்கே மேலே போஸ்ட்டுக்கு போகிறப்ப தாடி சேவ் பண்ணாமல் இது பண்ணாமல் குளிக்காமல் சும்மா சுடு தண்ணியில் அப்படியே தொடச்சு மூட்டை, ரொம்ப தண்ணியும் போடக்கூடாது, ஜஸ்ட்டில் இதாகிடுன்னு சொல்லிட்டு. ஏதாவது எமர்ஜென்சினா எலி கூட வந்து அங்கே லேண்ட் ஆகாது. அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவ்வளோ ஹைட்லலாம் இருந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு என் கூட நிறையா சோல்ஜரும் பண்ணாங்க, நிறையா பண்ணாங்க. எத்தனை பேர் இருப்பீங்க அந்த மாதிரி மலையில்? ஒரு 15 பேர் கிட்ட 90 இருப்போம். 90 நாள் தான் 100 நாள் வரை இருப்போம். அதுக்குள்ளே அடுத்த பேஜ் வந்து மாற்றிடுவாங்க. அந்த 100 நாளும் ஒரு காக்கா கூட கண்ணில் பார்க்க முடியாது, அந்த ஹைட்டில் வராது. எந்த ஒரு உயிர் இருக்காது. அந்த 15 பேருக்கிட்ட நாங்கள், ஆனால் ஒரு சண்டை வராது, சத்தம் வராது, எது வராது. எங்களுக்குள்ள ஜாலியாக அந்த 15 பேர் தான் அந்த பார்டர்லாம் மேலே. வேற மனுஷங்களே கிடையாது? கண் கட்டுறதுள்ள வர கிடையாது, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சாப்பாடு நீங்களே சமைச்சு? சாப்பாடு வந்து ஹெலிகாப்டரில் வந்து மேலே வந்து கீழே போட்டுருவாங்க. குரோசின், ரேஷன், பருப்பு எல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. அதை நாங்கள் எடுத்து வச்சு அதில் என்ன சாப்பிட்றோம். மேக்ஸிமம் நிறைய இசி பொருளாக நல்லா பாதாம், பிஸ்தா, உடம்பு ஹீட்டாக வைக்கிற பொருட்களாக வரும். அந்த மாதிரி இதான் சரி. இப்போ அந்த டைமில் நீங்கள் வீட்டோட ஃபோன் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? பண்ணவே இல்லை. இருந்த 3 மாதத்தில் ஒரு தடவை தான் பேசணும். அங்கேருந்து சிக்னல் இருக்குமா? சிக்னல்னால் ஒரு ஏதோ லேண்ட்லைன் மாதிரி ஒரு பழைய ஆளுக்கு போன அது கிடச்சி விட்டு கிடச்சி ஒரு தடவை தான் பேசணும். ஒரு 15 பேர் அந்த இடத்துல மலை மேலே தங்கியிருக்கீங்க. மற்ற மனுஷங்க முகத்தை பார்க்க மாட்டீங்க. வீட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட கூட பேச முடியாது. நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பாதுகாப்பு அப்படின்றது வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கான விஷயங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படி? அங்கே அதான் அங்கே கன்று இருக்கும், ஆர்டிக் கன்று நிறையா இருக்கும். யாரையும் அந்த பக்கம் வராங்களா இல்லை, யாரும் அந்த பக்கம் வராமல் நம்ம அவங்கள்ட்ட இருப்பாங்க, நாங்கள்ட்ட இருப்போம். அங்கே நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய பெரிய போராக இருக்கும். அதனால் அங்கே அதிகமாக அங்கே பிரச்சனை சியாச்சின் பிளேஸில் வராது. அங்கே நம்மளை ஃபிசிக்கலாக நம்மளை வச்சுக்கிறதே பெரிய விஷயம். பட் அந்த இடத்துலையும் நாட்டுக்கான பாதுகாப்பு தேவைன்னா அங்கே இவ்வளோ வீரர்கள் இருந்து பாதுகாத்து இருக்காங்க. இப்போ எப்படா நம்ம அங்கேருந்து மாறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செகண்ட் என்ற மாதிரிலாம் வரும். எப்படா இன்னைக்கு நாள் கழியும் அந்த மாதிரிலாம் யோசிச்சு. 4 மாதம் வந்து குளிக்கும் போதே அதுவே புது விஷயமா இருக்கும்ல. ஆமாம், அதுதான் 4 மாதம் குளிக்கல, சேவ் பண்ணலை, தாடி இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸு போட்டால் 4 ட்ரெஸ்ஸு இருக்கும், அதுக்கு மேலே கோட் இருக்கும், சாக்ஸ் போட்டாலும் 3-4 சாக்ஸ் இருக்கும். அதே மனுஷனுக்கு ஒரு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துரும், தனிமை. கரெக்டு. ஆமாம், நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க அங்கே. இங்கே நாட்டுக்குள்ளே சுதந்திரமாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கவங்க இதை கேட்கும்போது எதுவும் குறைய பேசக்கூடாது இல்லை? ஒரு ஹெலிகாப்டரே ஒரு லேண்ட் பண்ண முடியாது, அந்த ஹைட்டுக்கு பறக்க முடியாது. இப்போ அது எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கும். ஆமாம், 28,000 அடி ஃபிட்டு, 30,000 ஃபீட்டு, 32,000 ஃபீட்டு வரலாம் இருக்குது. போஸ்ட்டில் டியூட்டி பார்க்குறாங்க. அவலான்ஸ் வரும், பனி சரிவு வரும், அதை தப்பிக்கணும். ஓ, நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துலையும் பனிச்சரிவு வந்ததுன்னா நீங்கள் திருப்பி அதுக்கு பில்டு பண்ணிக்கணும் நீங்கள் தங்கி இருக்கிற இடத்த. வந்தது அவ்வளோதான், பாடி கூட கிடைக்காது. இன்னும் எத்தனையோ ஒரு பாடி கிடைக்காமலாம் இருந்திருக்காங்க சியாச்சின் கிளேசியர். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரித்து கம்யூனிகேட் பண்ணுறது. உட்காந்து 10 பேர் உட்காந்து பேசி ஜாலியாக பேசுனாங்க. இருந்து நம்ம உடம்பை பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இருந்தாலும் பேசுகிறது தான். நீங்கள் கதையை சொல்கிறது, நாங்கள் ஒரு கதை, அவங்க கதை மட்டும்தாங்க. கேம் கூட விளாட முடியாது. நடக்கிறதே ரோபோ மாதிரி தான் நடந்து போவோம். ஏன்னா ட்ரெஸ் அவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டுருப்போம். கண்ணாடியை கலட்ட முடியாது. கண்ணாடியை கலட்டிட்டு பார்க்குறோம், டியூப்லைட்டை பார்க்குறவங்க அது மாதிரி இருக்கும். ஐஸ் அவ்வளோ ஐஸ் ஃபுல்லாக அது கேள்வி ட்ரைனிங் பண்ணி நாங்கள் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 10 நாள். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் தான் நடந்து அந்த இடத்துக்கு 110 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும். அது வர 10 நாள் நடந்து போவோம். இருந்து போய் அங்கே இருக்கவங்கள ரிலீஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இருப்போம்.
இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு அங்கே போஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்ல தான் நீங்க இருந்தீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேச்சன் கிளேஸ் சோல்ஜரோட ட்ரைனிங் என்ன, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் அதுக்கு நீ பார்க்குறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் போஸ்டிங் போட்டால் போகணும் அப்படின்னு தோணுமா? சத்தியமாக தோணாது. ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாங்கன்னா பட் நம்ம இருக்கிற சோல்ஜர்ஸே தான் பிரித்து மாற்றி இருந்துப்பாங்க. நாங்கள் வேறு வச்சு வந்துடுவாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி அகைன் நார்மல் லைஃபே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதை வந்து செட் ஆகி ரொம்ப ஞாபக மருதி அதிகமாக வரும். ஒரு பொருளை வச்சிட்டோம்னா மறந்துடுவோம். அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு பிசிக்கலி உடம்பே கொஞ்சம் இதாகிடும். ஒரு தடவை தான் அனுப்புவாங்க. ரூலே அப்படி தான் இருக்கு. ஒரு தடவை தான் அந்த மாதிரி போஸ்டிங் அனுப்புவாங்க. ஆமாம், போயிட்டு வரோம். அது போகிறதுக்குமே நிறைய உடல் தகுதிகள் இருக்குது. ட்ரைனிங் பாஸ் ஆகணும், நிறைய விஷயங்கள். உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் வச்சு நீங்கள் அதில் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க? இதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் நான் பாஸ் ஆகிட்டேன். 15 கிலோ வெயிட் ஏற்றிட்டு 5 கிலோமீட்டர் அந்த ஐஸுக்குள்ளே ஓடுற ட்ரைனிங் இருந்து அது ஒரு 15 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஓடணுமா? அந்த ஒரு 5 கிலோமீட்டர் வரை ஓடி அதில் பாஸ் ஆகணும். அப்புறம் வந்து 2 லன்ச்சு 4 மினிட்னு சொல்லுவாங்க. இந்த ஐஸை வச்சு இப்படி மேலே ஏறி போவாங்க. எக்ஸசைஸ் வச்சு ஏறி பழகணும். அப்புறம் ஷூவை வச்சு ஏறி பழகணும். அதெல்லாம் நிறைய டெஸ்ட்டு 2-3 டெஸ்ட்டு இருக்குது. அதெல்லாம் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு வாரம் போடுவாங்க. இல்லாட்டி அடுத்த வாரம் பாஸ் ஆகணும். 2 வாரம் பார்ப்பாங்க, இல்லாட்டி நான் பார்த்து விட்ருவாங்க. இவ்வளோ ஹார்ட் ட்ரைனிங் இருக்கும்போது என்னைக்காச்சும் வேணாம் அப்படின்னு எப்பயாச்சும் தோணி இருக்கா, இல்லை பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தீங்களா? இல்லை, ஒரு தடவை நான் மட்டும் இல்லை, யாருக்குமே அந்த நினப்பு வராது. சோல்ஜருன்னு போகிறப்ப 18-19 வயசில் போயிடுறாங்க உள்ள. அவங்க இது ஒரு உலகம், அது ஒரு உலகம், அது வேற உலகம், அது வேற உலகம். கஷ்டமான அந்த ஒரு சூழலையுமே நீங்கள் ஒரு அமைதியாக நார்மலாக அதை ஏற்றுக்கணுங்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை? நம்ம நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் இங்கே நிம்மதியாக மக்கள் வாழ முடியுது இல்லை? ரொம்ப நிறைய ரிஸ்கான இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் இந்தியாவில் நம்பர் 1 போனால் அந்த சேச்சன் கிளேஸ். அது ரொம்ப அது நாங்களே நரகம் சொல்லுவாங்க. ஒரு நரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் சொல்லி கிண்டல் அடிச்சுப்பீங்க. ஆமாம், வந்துட்டோம் கூட போகும் கூட அந்த மாதிரி தான் வந்து நம்ம உடம்பு மறுபடியும் செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே. அப்புறம் குளிர் தாங்காமல் மூக்கில் இருந்து ரத்தம் வந்துடும், அதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வரும். மூக்கில் இருந்து ரத்தம் வரும், காதில் வரும், காதில் தலைவலிக்கும், பயங்கரமாக தலைவலிக்கும். எனக்கு வந்து நான் ஒரு வாட்டி நான் வெளிநாட்டுக்கு போய் இந்த கொஞ்சோண்டு குளிரையே எனக்கு தாங்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் நாட்டுக்காக அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த குளிர் எந்த அளவு அதை உடலில் அஃபெக்ட் பண்ணியிருக்கும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப பெரிய கஷ்டம். கிரேட். ஸோ அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்க்கு அப்புறம் உங்களோட வேலை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் சும்மாலாம் இல்லை. அப்புறம் 2 மாதம் லீவ் போயிட்டு வந்தோம். அப்புறம் தான் புதுசாக இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு. சைனா கூட கல்வான் காட்டின்னு சொல்லிட்டு. கல்வான் காட்டியில் பிரச்சனை, லேக்கில் போப்ரான் லேக்கில் இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணாங்க. ஆமாம், சைனா ஆப் எந்த ஆப்புமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி சர்க்கார் சொன்னாங்க. பிஜேபி சர்க்கார் சொல்கிறப்ப அந்த பிரச்சனை நடந்தப்போ தான் அதை நடந்தது. இந்தியன் சோல்ஜருக்கும் சைனா சோல்ஜருக்கும் இடையில பிரச்சனை நடந்துச்சு ஒரு 3-4 மாதம். அப்போ தான் சைனா போகிறது எங்கேயும் உள்ளே வரக்கூடாது, சைனா கூட எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ இருந்த பிஜேபி சர்க்கார் தான் பண்ணாங்க. ஸோ அந்த பொருளெல்லாம் இருந்தீங்களா? அதுக்கு அவங்க கூட சண்டை. அங்கே வந்து வெப்பன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, சைனா கூட மட்டும். அதுக்கு காங்கிரஸ் பில்ல இப்போ ஏதோ ஒரு வருஷம் நினைக்கிறேன் அப்போ அக்ரிமெண்ட் போட்டது. அவங்கள்ட்ட சைனா பார்டரில் மட்டும் வெப்பனே இருக்காது. நாங்கள் இருந்தப்போ இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போ வெப்பன் இல்லாமல் ஃபைட் பண்ணணும். வெப்பன் இல்லாமல் செஸ்ட்டு வச்சு தள்ளணும். எந்த எல்லைக்கு வந்து அங்கிட்டு தள்ளணும், அங்கிட்டு வந்து அங்கிட்டு தள்ளணும். அப்போ அந்த கல்வான் காட்டியில் இருக்கப்போ பிரச்சனை பெருசாக இருக்கப்போ இங்கேருந்து கம்பு எடுத்துக்கிட்டு அவங்கள விரட்டுறது, இங்கேருந்து கல்லை விட்டு விரட்டுறது. இது எதுவுமே கன்னுன்னு எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே அதில் ஒரு 6 மாதம் அங்கே தான் இருந்தோம். ஃபிசிக்கல் ஃபைட்டு. ஆமாம், ஃபிசிக்கல். நீங்கள் அந்த மாதிரி சைனாக்காரங்களை அப்படி விரட்டி இருக்கீங்க இல்லையா? இப்போ மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் அந்த அமரன் படம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும் அந்த காஷ்மீரில் அவரும் வந்து ஒரு ஃபைட்டில் தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அந்த RR அப்படிங்கிறது அந்த படைப்பிரிவில் இருக்கும்போது அவங்க சீனியர், எவ்வளோ சீனியர். அவங்க ஆஃபீஸரில் போனவங்க. அவங்க எப்போ 2014 எப்போ தான் சைதானாங்க. சைதுன்னா ஹிந்தியில் சொல்லுவாங்க, அது ஒரு வீர மரணம் தான் சொல்லுவாங்க. நீங்க 17 தான் நீங்க 17 இப்போ தான் எனக்கு 9 வருஷம் தான் ஆகுது. அவர் 16லயே 2014 இறந்துட்டாங்க. அப்போ நான் +2 தான் படிச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க RRக்கு போய் வேலை பார்த்தீங்க இல்லையா? அப்போ இவர் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை பத்தி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா உள்ளுக்குள்ள, அப்படி நீங்க கேட்டிருப்பீங்க. அது அவர் அவ்வளோ தெரியவில்லை. நான் அந்த அமரன் படம் மூலமாக தெரிஞ்சு இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு. ஓகே. RRல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு.
அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் RR போனதும் அந்த படத்துக்கு அப்புறம் தான் போனீங்களா? அப்போ RRல தான் இருந்தேன் நான். ஓகே, இந்த RR டீமுங்கிறது எப்படிப்பட்ட டீமு? அந்த டீமில் உங்களுக்கு போகணுன்ற ஆசை எவ்வளோ தூரம் இருந்தது? அதில் நீங்களே செலக்ட் ஆகிட்டீங்களா? நீங்கள் வந்து இருந்தது RR டீம் இல்லையா? அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள் அந்த டீம் வந்து எப்படி இருக்கும்? அதில் நீங்கள் போகணுன்னு நீங்களா போய் சேர்ந்தீங்களா இல்லை அவங்களே செலக்ட் பண்ணாங்களா? நான் அதை வாலண்டியாக போனேன். அப்படியா? எனக்கு அந்த கதைகள் இப்போ கேட்க நிறைய பிடிச்சிருந்துச்சு மேடம். எனக்கு இப்போ RR போகிறப்ப எனக்கு டூரிஸ்ட் ஸ்டடீஸ் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆர்மிலேருந்து ஃபஸ்ட்டு அந்த RR கதையை கேட்டதுக்கு இந்த அமரன் படம் வர்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல நான் RR கதைகளை கேட்பேன். முன்னாடி சீனியர் போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்களோட கதை கேட்பேன். சார் என்ன சார் எப்படி போவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஆப்ரேஷன் எப்படி நடக்கும், டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நைட்டு டியூட்டியில் இதை தான் பேசினாங்க. நிறைய பேர்த்த கேட்டேன், ஒரு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே கேட்டிருக்கேன். ஓகே, 2 பேர் டியூட்டி பார்க்குறப்ப அவங்க RR முடிச்ச சீனியர் வந்துட்டாங்கன்னா அவன்கிட்ட அந்த கதைகளாக தான் கேட்பேன். இன்ட்ரெஸ்டாக கேட்பேன். எத்தனை ஆப்ரேஷனுக்கு போயிருக்கீங்க, எவ்வளோ லான்ச் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அந்த RR டியூட்டி கேட்டுக்கே இருக்கும். ஒவ்வொருத்தர் சொல்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. என்னைய போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. கேமில் இருப்பான், அந்த மாதிரி கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இது மாதிரி தெரியும் அப்படின்னு. நான் போனாலே போவேன். போயிட்டு வந்து இதுன்ட்டு அடம்பிடிச்சு போனீங்க. இப்போ அனுப்பிச்சிட்டாங்க. சரி போ விருப்பத்துக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் போனேன். ஸோ உங்களோட அந்த ட்ரைனிங் பீரியட் RRக்குன்னு தனியாக இது ஒரு தனியாக ட்ரைனிங். டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க மூமெண்ட்டை எப்படி அவங்க நம்மகிட்ட எப்படி சண்டை போடுவாங்க, அந்த டெக்னிக்னு நிறைய விஷயங்கள். ஸோ அங்கே அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப அராஜகமாக இருந்ததா? அவங்க உண்மையிலே களத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அங்கே இருக்க காஷ்மீர், அந்த தெற்கு காஷ்மீர் அந்த பகுதியிலலாம் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் குடும்பமாக வாழறவங்கள ரொம்ப மிரட்டுவாங்களா? திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள 4 தீவிரவாதி வந்துட்டானா குடும்பம் குட்டியை அவங்க பிள்ளைகளை காப்பாற்றணும்னா அவன் சொல்கிறத கேட்டுத்தானா, மக்களை மிரட்டுவாங்க. மக்களை மிரட்டினா கேட்டுத்தானா, நீ அதுக்கு அவங்கள சொல்லி போனதுக்கப்புறம் வந்து தகவல் எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். வந்துட்டா இப்போ வந்து அவனை கஷ்டப்படுத்துவான், வந்துட்டு போயிட்டா எங்களால் கொஞ்சம் வந்தா என்கிட்ட சொல்லலை, அந்த மாதிரி என்கொயரி நடக்கிறப்ப அதுவும் கஷ்டம் தான். பட் அன்னைக்கு நீங்கள் அந்த டிசம்பர் 19, 2024 என்ன நடந்தது அப்போது அன்னைக்கு? அப்போ அதுதான் மேடம், அந்த பார்க்கு நெல்லின்னு ஒரு டெரரிஸ்ட் கமாண்டர் பீரியட், அவனுக்கு கீழே ஃபுல்லாக ரிக்ரூட்டை உருவாக்கணும், டெரரிஸ்ட் ரிக்ரூட் உருவாக்க அவன் நோக்கமாகவே இருந்துச்சு. 9 வருஷமாக ஆக்டிவ் இல்லை, 2015 ஃபுல்லாக ஆக்டிவ் சவுத் காஷ்மீர் ஃபுல்லாக ஆக்டிவ். ரேடியேஷனு ரொம்ப அவரால் பிரச்சனை தான். அங்கே நிறையா ஆர்மிக்கு நிறையா இழப்பு, 2 தடவை 3 அட்டாக் பண்ணியிருக்காரு. அது நான் போலீஸு மேலே 2 தடவை 3 தடவை அட்டாக்கு இந்த மாதிரி பண்ணி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவில் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அங்கே நிறையா வேலை இருக்கும், தூங்க முடியாது, ரொம்ப தூங்க முடியாது. எப்படியாவது எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணி ஆகன்ற எங்களுக்கு குறிக்கோளம். அப்படி இருந்துமே 9 வருஷமாக ஆக்டிவில் இருந்த ஒரு டெரரிஸ்ட். ஓகே, பட் அவரை வந்து நீங்கள் வீழ்த்தியிருக்கீங்க. அதுங்க நடந்த சண்டையை பற்றி சொல்லலாமா? அதான் சண்டைனா காலையில் ஒரு 19 டிசம்பர் 2024 3:30 மணிக்கு இருக்கும், 3:15 இருக்கும். எப்போ எங்களுக்கு லான்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. 24 ஹவர்ஸ் அலாட்டாக தான் இருப்போம். வேறு எந்த வேலையுமே எங்களுக்கு இருக்காது. RR எப்போ லான்ச்சுக்கு போவோம், அது எப்போ ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆகும், அவங்க லான்ச்லேருந்து ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆகி இப்போ யாருன்னு தெரியாது. பார்த்தா வந்து உட்காந்துருப்போம், 1 மணி 2 மணி கூட நைட்டு வரும், அடுத்து 3-4 மணிக்கெல்லாம் போயிடும். ஆர்மியை பொறுத்தளவு இந்த கம்யூனிஸ்டெல்லாம் கிடையாது, 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. 24/7 தான். தூக்கம் சாப்பாடு அதெல்லாம் இருக்காங்கன்னா கிளம்பிடணும். இன்ட்டு கிடைச்சாலும் சும்மா லைட்டாக ஒரு கிடைச்சாலும் போய்த்தாங்க, வேறு வழியே இல்லை. இப்படி போனது தான் அது லான்ச்சுக்கு 3:15 போனோம். ஒரு வீட்டுக்குள்ளே குளுகாமன் கடன்னு சொல்லிட்டு வில்லேஜ், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன். 360 கவர் பண்ணிட்ட வீட்டை சர்ச்சிங்கு உள்ளே இறங்கணும். அதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து சர்ச்சிங்க்கு இறங்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிறக்கப்பே அந்த வீட்டோட ரேன்ஸ்லேருந்து 5 பேர் உள்ளே இறங்கிட்டாங்க. உள்ளே இருக்காங்க. வீட்டிலேருந்து அந்த ஒரு ரேஞ்ச் மாதிரி போகும். நம்ம அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில் எது சொல்லுவாங்களா சாக்கடை மாதிரி, அந்த மாதிரி அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க 5 பேர். யாருக்குமே தெரில, அது இருட்டுக்குள்ளே 3:30 மணிக்கு அலர்ட் ஆகுது இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி ஃபயர் ஆக போகுதுன்னு ஏதோ ஒரு தட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கே இருக்க ஆஃபீஸர் சீனியர் கம்பெனி கமாண்டர் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ லான்ச் ஆப்ரேஷன் கன்வெர்ட் ஆக போகுதுன்னு அவங்கள கிரனேடு வந்துருச்சு. கிரனேடை போட்டாங்க, டம்முன்னு போட்டு வெடிச்சுன்னு. அது அங்கே தான் நடந்தது. அந்த ரேன்ஸ்லேருந்து எந்திரிச்சு வெளியே ஓடுற இடத்துல நாங்கள் பொசிஷன் மேலே பட்டி பக்கத்தில் இன்னும் 3 பேர் இருந்தோம். நாங்கள் இந்த பொசிஷனில் இருக்கோம், அவங்க அப்படி முன்னாடி இருந்து இங்கிட்டு போகிறாங்க. இங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் கார்டனை உடைக்க அவங்க எங்களை தாண்டி தான் போக முடியும். அதனால் அவங்க ஆப்போசிட் பயிராகிறப்ப ஃபஸ்ட்டு ஒருத்தர் நான் தான் சுட்டேன். நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போய் சிவோட்ட சொன்னேன், அதே பொசிஷனில் இருங்க,
இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் 5 பேருன்றது செத்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் 5 பேருன்னு. 5 பேர் எத்தனை பேருங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணேன், அது டீட்டெயிலாக சொல்ல முடியாது. படத்துக்கு வாங்க, நாங்களும் படத்து தான் இருப்போம். ஓகே. சினிமா படம் மாதிரி 5 செகண்ட் 10 செகண்ட்லாம் 5 பேர்த்த அடிச்சிட முடியாது. லைட்டாக அவங்கள வாட்ச் பண்ணிக்கே இருக்கணும். அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தா அப்போ நம்ம பண்ண முடியும். ஓகே. தலையவோ காலவோ எங்கேயோ வெளியே நீட்டுற பார்த்தா நம்ம அங்கே பாருங்க. அப்படி இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 1.5 மணி நேரம் அந்த 1.5 மணி நேரமும் நீங்கள் எப்படி பதுங்கி படுத்திருக்கீங்கன்னா அதே பொசிஷனில் வெயிட் அப்பயும் -9 குளிர். டிசம்பர் எப்படி இருக்கும் காஷ்மீர் தரையாக பார்த்துங்க. 7, 8, 9 போய்க்கு இருக்கு. அப்போ காலையில் 3:30 மணிக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க. எனக்கு கண்ணீரே வருது உண்மையிலே. கையை உறைஞ்சிரும்ல. உரைஞ்சிருச்சு, எதுவுமே வேலை செய்யலை. பண்ணிட்டோம் 1.5 மணி நேரத்தில் நானும் பட்டியும் சேர்ந்து அப்பயும் மோட்டரில் பாஸ் பண்ணோம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு 5:20க்கு அப்புறம் தான் அதான் நாங்கள் ஒரு தப்புக்கு வெயிட் பண்ணிக்கிருப்போம். பொசிஷன்லேருந்து வெளியே வரோம், அவங்க எங்களுக்கு தப்புங்க. கரெக்டாக எங்கே எய்ம் பண்ணாங்க. எங்கள் 3 பேர்த்தில் ஒரு ஆள் என்னை மட்டும் எய்ம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் கரெக்டாக இங்கே அடிச்சிருச்சு. அடித்து கையில் போய் இதுக்குள்ளே போய் இங்கே அடிச்சிருச்சு. கைக்கு போயிடுச்சு. வாய்விலே போய் ஷோல்டர் இறங்கிடுச்சு. ஷோல்டர் இந்த எலும்பு உடஞ்சிருச்சு துண்டா. உடம்புல ஏதோ ஒன்று பட்டுருச்சு மட்டும் தெரியுது, ஆனால் எந்திரிக்க முடியாது. பட்டை எந்திரிச்சோம்னா நம்ம மேலே 100 ரவுண்டு விழுகும். ஓகே. வலின்னு கத்தக்கூட முடியாது. அடி பட்டுருச்சுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் 10 மீட்டர் 15 மீட்டர் தூரம் தான் இருக்காங்க அவங்க. நாங்கள் இங்கே இருக்கோம். நம்ம இப்படி எந்திரிச்சிட்டோம்னு சான்ஸ் கொடுத்தா நம்மளை அடிச்சிடுவாங்க. அப்போ எந்திரிக்கவும் இல்லை, வலி ஆட்டி சொல்லவும் இல்லை. அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் 20 நிமிஷம் அங்கேயே இருந்த மாதிரி இன்னொருத்தவனை என்கவுண்டர் பண்ணுறவரை சப்போர்ட் பண்ணி அவங்கள லாஸ்ட்டு வர 5க்கு 5 வர அதான் ஒரு 4 பேர் வேறு பண்ணிட்டோம். நான் இருக்கிறப்ப 2-3 பேர்கிட்ட முடிஞ்சிருச்சு. சரி. நானும் என் பட்டியும் சேர்ந்து 2 பேர் பண்ணோம். நான் பண்ணுறப்ப 2 பேர் அவருக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க, கேலண்ட்ரி அவார்டு, சேனா மெடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இருக்கிற கேலண்ட்ரி அவார்டில் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். அவர் ஒருத்தரை பண்ணார். இன்னும் அடுத்து 5 பேருக்கு அடுத்தடுத்து பேக்கப் டீம் சைடில் இருந்தவங்க அவங்கள அடித்தாங்க. லாஸ்ட் வர இருந்துட்டு அப்புறம் என்னையை காப்பாற்றணும் ஒரு தமிழ்கார் தான் அங்கே காப்பாற்றிட்டு வந்துட்டோம். தமிழ்கார் காப்பாற்றினாங்க. ஒரு பெருமாள் சாமி சொல்லி தூத்துக்குடி சாமி அவர் தான் போதும்படா வாடா வந்துடுறா இழுத்துட்டு முடிஞ்சிடா எல்லாம் அப்படின்னு கூட்டுக்கு வந்துட்டார். அது இந்த கையை எடுத்து உள்ள ஃபேண்ட்டுக்குள்ளே விட்டாச்சு. ஏன்னா தொங்கிடுச்சு, கை உடஞ்சி. எந்த ஒரு ஏற்கனவே -9 ஒரு கையில் துப்பாக்கி மட்டும் இருக்குது, அது லெஃப்ட் ஹேண்டு, நமக்கு ரைட் ஹேண்டு தான் வரும். அது உடஞ்சிருச்சு. அதை எடுத்து ஃபேண்ட்டில் விட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு கையில் வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் வர இருந்து அந்த 5 பேர்த்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன். நான் ஒரு பொண்ணாக நான் சொல்கிறேன், நான் பிரசவ வலி தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களோட இதெல்லாம் கேட்கும்போது அப்பா எவ்வளோ நாட்டுக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. கிரேட் நீங்கள். பிகாஸ் வலின்னு கத்தக்கூட முடியாத இடத்துல இருந்து அதை சமாளிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்க ஷூட் பண்ணது தான் அந்த மெயின் தீவிரவாதி ஃபரூக் நலி. அவனை கொன்னதுக்கு அப்புறமும் கூட நீங்க பின்னாடி பேக் அடிச்சு வரதுக்கான இடம் ஏதாவது இருந்ததா? பின்னாடி வரணும்னு நினைச்சா வந்திருக்கலாம். ஏன் வரணும்? நம்ம அடிபட்டு இருந்தது இல்ல. நம்ம இடத்துல நம்ம தான் இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? அது வரக்கூடாது. தப்பு வரல நீங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் 4 பேர் இறந்துட்டாங்க. பக்கத்துலயே ஒருத்தர் மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மட்டும் இருந்தான். அப்போ என்னை அந்த ஒரு தமிழ்கார் பெருமாள் சாமி சாப்பு போதும் என்ன ஒருத்தர் தானே ஏதோ சொல்லி என்னை கன்வென்ஸ் பண்ணி பிச்சை வைக்க வட்டார் இழுக்க முடியும். அவன் முடிஞ்சு. அவங்களுக்கு அடிப்படும் போது கூட உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா திருப்பி நம்ம அந்த அவங்களை விடக்கூடாது, ஆப்போசிட்டை காலி பண்ணணும்னு தான் உங்களோட தாட். ஆமாம், அது அப்படித்தான் இருக்கும். நம்மளே பண்ணிட்டாங்க. எப்படியே லாஸ்ட் வரை இருந்து முடிச்சிடலாம். தெய்வம்னு சொல்றாங்கல்ல, நீங்கெல்லாம் தாங்க சாமி. என் கூட 3-4 பேர் நல்லா சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. பட் அந்த வழியிலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நீங்க அவனை கொன்னுட்டீங்க. இல்லை, ஏன் முன்னாடி தான் நான் செத்தாவே, கண்ணு முன்னாடி தான் உசுறு போச்சு. அப்புறம் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணீங்க? அங்கேருந்து நான் வலிக்குதுன்னு சொல்லலை, கை வலிக்குது, துண்டா உடஞ்சிருச்சு. இந்த எதுவுமே கிடையாது. கை தனியாக போயிடுச்சா? கை எலும்பு துண்டா அதை 2 இப்படி வெளியே பவுடர் ஆயிடுச்சு நடுவில். அதாவது இந்த நரம்புக்கு மட்டும் சேதம் இல்லாமல் எலும்பு இந்த கை எதுவுமே வேலை செய்யலை. துண்டா எலும்பு உடஞ்சிருச்சு. அந்த இது ஃபுல்லாக தொங்கிருச்சு. இது எதுவுமே இல்லை, இந்த இடம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு போட்டா காட்டுறேன். நான் பார்த்தேன் ப்ரோ, நான் பார்த்தேன். எனக்கு அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ என்ன அழுகலை, எதுவும் பண்ணலை, அமைதியாகத்தான் போனேன். மயக்கமும் போடாத எதுவும் பண்ணவே இல்லை. இங்கேருந்து நான் அடிப்பட்டதுலேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தூரம் போனோம்.
ஆம்புலன்ஸும் பொறுமையாக தான் உட்காந்துட்டு போகிறேன். ஓ, அடிபட்ட இடத்துல இருந்து 80 கிலோமீட்டர் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போகணும். எல்லாமே காஷ்மீர்ல பனியா இருக்கிற இடங்களை தாண்டி தான். ஆமாம். அப்போ அந்த சைஸ் வண்டி ஆம்புலன்ஸில் போகுது, முன்னாடி எல்லாம் ஆர்மி வைக்கிறதா எஸ்கார்டு போகிறாங்க, எல்லாமே போகிறப்ப மயக்கம்லாம் போகிறேன். எனக்கு நல்லா இருக்குது, நினைவில் இருந்து. நினைவில் இருக்கு. ஆனா உங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கு கூட ஆளுங்க இருந்தாங்க. வந்துட்டாங்க. அந்த டெரரிஸ்ட் மேக்ஸிமம் இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்சப்போ வந்துட்டாங்க. பின்னாடி இழுத்துட்டு சப்போர்ட் பயிர் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அப்போ கோமா போயிருக்கீங்க 3 நாள். அவங்க வச்சாங்க டாக்டர். நிறைய விஷயம் பண்ண வேண்டியது. இங்கே ஃபுல்லாக எதுவுமே மூச்சு விட முடியலை. இங்கே ட்ரொக்கோஸ்டோமி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் பைப் போட்டிருந்தாங்க. அது நம்ம இங்கே சர்ஜரி பண்ணணும், இங்கே சர்ஜரி பண்ணணும், மாற்ற முடியாது, கண்ணு முழிக்க விடக்கூடாதுன்னு ஒரு 3 நாள். லாஸ்ட் எனக்கு மயக்க இன்ஜெக்ஷன் போடுறதா எனக்கு ஆகும் இருக்கு ஹாஸ்பிட்டல். அதுவரை ஞாபகம் இருந்தது. டாக்டர்லாம் பேசிக்கிட்டாங்க, மயக்கம் போட்டாரா, என்ன ரத்தம் எவ்வளோ, பிளட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எல்லாம் நிறையா போயிருக்கு. இருந்தாலே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம பண்ண ட்ரைனிங்கு, ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்கு, அந்த வில் பவர், ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற கோஷம் தான் இருக்கும்ல. அதான் ஜெய்ஹிந்த் தான் செய்யணும் நம்ம நாடு, இந்துஸ்தான் ஜெய்ஹிந்த். புல்லரிக்குது எனக்கு. டாக்டர்கள் தான் என்னை கோமாவை கொண்டு போய் கண்ணு முடிக்க விடாம வச்சிருந்தாங்க 3 நாள். நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு, மூச்சு விட முடியாதுன்ற ஒரு ஏதோ பொழைச்சிட்டேன். அங்கேருந்து 92 பேஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே ஒரு 3 சர்ஜரி. மொத்தம் எத்தனை சர்ஜரி பண்ணி? 7 கிட்ட வந்துருச்சு மேடம். 7-8 சர்ஜரி பண்ணி. ஒரு சர்ஜரியும் பண்ணி சரி பண்ணதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணி இந்த கிராஃப்ட், இந்த காலில் இருந்து எலும்பு எடுத்துட்டாங்க, ஸ்கின்னு, என்னோட இது சதை, இது காலில் இருந்து எடுத்து இங்கே வச்சு இங்கே எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. என் காலை எலும்பு தான் அது, என்னோட காலோட எலும்பு தான் இருக்காங்க, ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதோட காலில் இருந்து எடுத்து எலும்பு எடுத்து உள்ள அந்த ஸ்கின் வச்சது எல்லாம் ஓகே எல்லாமே என் உடம்புல இருந்து எனக்கு வந்து அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க. ஏன்னா தாடையே போயிடுச்சு, அந்த தாடை ஃபுல்லாக கீழே விழுந்துச்சு, பல்லு அதோட பேஸு எல்லாமே கீழே போயிடுச்சு. ஓ, இந்த லோவர் ஃபேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. பல்லுலேருந்து அது கீழே பேஸு, தாடை எலும்பு எல்லாம் கீழே விழுந்துச்சு. அதே இடத்த கீழே விழுந்துச்சு, அங்கேயே உங்க முன்னாடியே. ஆமாம், அங்கேயே கிடச்சி, பல்லெல்லாம் கிடச்சிச்சு. இந்த போட்டோ காட்டுறேன், அந்த போட்டோ இருக்கு என்கிட்ட, காட்டு பாருங்க. பல்லு தனியாக, தாடை தனியாக. நீங்க பேசுறதெல்லாம் வந்து மக்கள் கேட்கணுங்க, இல்ல நாட்டு மக்கள் ஒருத்தரும் நீங்க பேசுறது கேட்கணும். கேட்கும் போது அவங்க வந்து எதையோ நினச்சி ஓடுறதோ, கஷ்டம்னு பேசுறதோ, எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணணும். நீங்களாம் வேற லெவல், எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் காசு பணம் இல்லாத கஷ்டத்தை இருக்குன்னு பேசுறது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்றுமே இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணுது. அவ்வளோதான் மேடம், நம்ம லைஃப் வேறு. அதான் சொன்னேன், அது ஒரு உலகம், இது ஒரு உலகம். பட் அந்த உலகத்துலேயும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படின்னு கொஞ்சம் கற்றுக் கொடுங்களேன். நான் மட்டும் எல்லாருமே அப்படி தான் மேடம் இருப்பாங்க, மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்க ஆர்மியை வாய்ப்புக்காக வேண்டியதாக இருப்போம். ஓகே, வாய்ப்பு கிடைச்சா யாரும் விட மாட்டேன். அந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், கேட்கறதுக்கு. நீங்கள்லாம் பேசுகிறத மக்கள் கேட்கணுங்க. கேட்கும்போது தான் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது கூடவே, நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, கரப்ஷன் ஊழல் இருக்கக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பெண்களெல்லாம் மதிக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுப்பாங்க இளைஞர்கள், எல்லாம் வரும் சமுதாயம். கண்டிப்பாக உண்மையிலே இப்போ நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கல்ல, நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கல்ல, என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத தாண்டி சுய சந்தோஷத்துக்காக இளைஞர்கள் பின்னாடி போகிற விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, அதுக்கான எந்த சிந்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காதுல்ல இடம்? அப்போ எதுவுமே இளமை பருவமே. அதான் இல்லை, நான் எங்கே இருந்தேன், ஸ்டாச்சிங் கிரேஸில் இருந்தேன். 20 வயசில் காலேஜ் முடிக்கும். காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் அங்கே தானே போட்டாங்க. ஓகே, அங்கே வந்து நீ கல்வான் காட்டி இங்கே சைனாவை கூட பிரச்சனை வச்சுட்டு அங்கே வச்சது மறுபடியும் இளமையே அப்படியே போயிடுச்சு. ஓகே, அந்த காலேஜ் பிடிச்சி ஜாலியாக இருப்பாங்க, டூர் போவாங்க, அது பண்ண இது பண்ண, அதெல்லாம் நாங்கள் என்றைக்கும் பண்ணதில்லை. அதுக்கான ஆர்வம் எப்பயுமாவது இருந்திருக்கா? இருந்திருக்கு மேடம். இருந்ததுக்காக என்ன பண்ணுறது, வந்ததே 1 மாதம் லீவுக்கு வருவோம். வந்துட்டு அப்படியே வீட்லேயே 1000 கண்டிஷன் போடுவாங்க, லீவுக்கு வந்துட்டாலும் எங்கேயும் போகாத வைக்காத, வீட்லேயே கூடவே இருக்கணும் அப்படின்னு, எங்கேயும் சுத்த விட மாட்டாங்க. பட் அம்மாவுக்கு இந்த கதைலாம் தெரியுமா? நீங்கள் போயிட்டு வந்து சொல்லியிருக்கீங்களா? தெரியும், பார்த்துருக்காங்க. அப்பப்போ வீடியோ கால் பார்த்துலாம் அழுவாங்க. அந்த சேச்சிங் கிளாஸில் இருக்கப்பெல்லாம் பார்த்து அழுதுருக்காங்க. என்னடா இப்படி இருக்க வைக்கிற, ஃபோன் போடலை அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டு விடுவாங்களாம். என்ன போய் 3 மாதம் ஆச்சு, இன்னும் ஃபோன் போடலை, அங்கே யாராவது இருந்தால் சொல்லுங்கப்பா என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரில அப்படின்னு நிறையா சொல்லி.
இப்படி பிள்ளைகளை ராணுவத்துக்கு வேலைக்கு விடுற தாய்மார்களுமே மனைவி எல்லாருமே பெண்கள் வந்து அவங்களும் எவ்வளோ தைரியமாக இங்கே உங்களை பிரிஞ்சு இருக்கணும்ல. அவங்க மாறிடுவாங்க மேடம். அப்படி அவங்களும் தைரியமாக மாறிடுவாங்க. எவ்வளோ இருந்தாலும் மாறிடுவாங்க, அவங்களுக்கும் பழகிறாது. கொரோனா டைம்லலாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போ? கொரோனா டைம்ல அங்கே தான், அங்கே சைனா அந்த கல்வான் கட்டி பிரச்சனை. ஓகே. அப்போ இங்கே அம்மா தவறினது அந்த டைமில்? அந்த டைம் அங்கேருந்து செகண்ட் கொரோனா வந்துச்சுல மேடம். ம். அது ஃபஸ்ட்டு கொரோனாவில் இருந்தப்போ செகண்ட் மறுபடியும் செகண்ட் கொரோனா வந்துச்சுல, அப்போ பஞ்சாபுக்கு வந்துட்டோம் போஸ்டிங். அப்போ தான் சார் நல்லா தான் பேசிக்கிருந்தாங்க காலில். ஓகே. அப்போ கூட இருந்தீங்க அம்மா கூட? அப்போ நான் இங்கேருந்து அங்கே வீடியோ கால்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி நல்லா தான் இருக்க, சும்மா ஊசியோட போகிற சின்ன காய்ச்சல் தான் சொன்னாங்க. சாயங்காலம் 7 மணி வரை நான் வீடியோ காலில் பார்த்துட்டு தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நின்று தான் பேசினாங்க. 7:30 சொல்கிறாங்க இறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. கொஞ்சம் வயசு தான், 40-48 வயசுல இறந்துட்டாங்க. ஓ, கொரோனா பாதிப்பில் இருந்திருக்காங்க. அப்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த ட்ரைனிங், இந்த கஷ்டமான கடினமான பாதையில் பயணிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற அந்த பார்வை எப்படி இருக்கும்? எமோஷன் ஆகுறதோ எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும்ல? எங்களை மாதிரியான இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தா நாங்கள்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சும்மா பெருசாக நினச்சிருக்கு. பெரிய விஷயத்தை சிறுசாக நினைக்கிறத விட்டு சின்ன விஷயத்தையும் பெருசாக நினச்சிக்கிறப்ப அது எல்லோரும் மாறணும். அது மாறினா நல்லாயிருக்கும். சின்னதாக தான் ஒரு வீட்டில் நடந்திருக்கு. அவங்க எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்டிலும் எப்படி இருக்கு. அது என்னமோ அவங்க நினச்சி பெருசாக நினச்சி உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பெரிய விஷயத்த சிம்பிளாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருந்தால் நம்மளாம் மோட்டிவேட் பண்ணிக்கணும். வேறு யாரும் சொல்லி தருவாங்க? நமக்கு சொல்லி தர புக்கு தான் சொல்லிக்கிட்டு. அதாவது புக்கு படிச்சுக்கே இருந்தால் அது நமக்கு சொல்லி தரும். யார்கிட்ட இருந்து இந்த மனசு வந்தது உங்களுக்கு? நமக்கு நானும் நிறையா புக்கு, இந்த மாதிரி நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் புக்கு படிக்கிறேன், பகத்சிங், இந்த மாதிரி இதெல்லாம் கதைகள் யூடியூப்பில் கேட்குறது. தைரியத்தை அப்படியே வளர்த்துக்கிட்டீங்க. ஓகே. ராணுவத்தில் சேரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? கரெக்டாக +2 முடிச்சதுலேருந்து ஸ்கூல் படிக்கிறப்ப என்சிசி சேரணும். என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி ஏதாவது அவங்களே கொஞ்சம் ஒழுக்கத்துகள் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த ஆசைகளும் தூண்டிடுவாங்க, எப்படி போகணும் வைக்கணும். என்சிசியில் சேரணும் இல்லை? ஃபஸ்ட்டு என்சிசியில் தான் சார். அப்புறம் காலேஜ் போனாலும் என்சிசி தான் சேர்ந்தீங்கனாலே அந்த ஆர்வம் வந்துடும். ஓகே. ஃபிசிக்கலை வளர்த்துக்கணும். படிப்பு 50% இருந்தாலே போதும் ராணுவத்துக்கு போகிறதுக்கு. ஃபிசிக்கல் இருக்கணும். மென்டல் ஸ்டாமினாவும் ரொம்ப முக்கியன்றது நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரியுது. மைண்ட் ஸ்ட்ரென்த்துன்றது நீங்கள் வந்து ஹிமாலயாஸ் அளவுக்கு வச்சுருக்கீங்க. மென்டல் ஸ்ட்ரென்த்து அதுதான் உங்களை வந்து அந்த பெரிய ஆப்ரேஷன்லேருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வந்தது உங்களுடைய மன வலிமை தான். உங்ககிட்ட பேசும்போது தெரியுது இல்லை? பயங்கர ஸ்ட்ரென்த்துங்க உங்களுக்கு. அவர் சொல்கிறாரு தாடி விழுந்து கிடந்தது, தாடி விழுந்து கிடந்ததுன்னு. பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கல்ல நார்மலான மனசோடு இருக்கிறவங்களா இருந்தால். இதையும் தாண்டி நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது உங்களோட மைண்டு. ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சாதாரணமாக உட்காந்து ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிவிட்டு பெருசாக ஆட்டம் போடுற மக்கள் மத்தியில் நீங்கள் வேறு லெவல். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அது அனௌன்ஸ் மெடல் வாங்கும்போது? அடிப்பட்டு டெரரிஸ்ட் தான் என்ன சுட்டான், நான் டெரரிஸ்ட்டை சுட்டேன். அது அங்கே ஆறாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே. ஆனால் இங்கே ஊருக்கு மக்களுக்கெல்லாம் தெரிகிறப்ப அது பெருசாக எதுவுமே பண்ணலை. ஒரு மாதிரி இருந்துச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. உள்ளூர் மக்களுக்கு பக்கத்து ஊர் இந்த ஊருக்கு அதுக்குமே ரொம்ப எதுவுமே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே தெரியும் போது அது பெருசாக கொண்டாடல. தெரியல. ஆமாம். அதுக்கப்புறம் அதே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன அந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு தெரில. இதனால இப்படி சரி அதனால் ஒன்றும் இல்லைன்ட்டு அப்புறம் ஆகஸ்ட் 15க்கு தான் கீர்த்தி சக்கரான்ற கொடுத்தாங்க. கொடுக்குறப்ப அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு, சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் வந்திருக்காரு போல, அதனால தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்னோடய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லிட்டு அங்கே ராஷ்டிரபதி பவனில் சொன்னப்போ தான் இப்போ பிரசிடென்ட் அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே கொண்டாடுறாங்க. எதனால கொடுத்தாங்கன்னு அந்த ஹிஸ்ட்ரி சொல்லி தானே கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ தான் தெரியுது இவர் இது பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னா. 2024 இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் 2025 2026 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷமா நீங்கள் எங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் தான். பட் எல்லாருக்கும் தெரியல. இந்த விருதை கொடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க. சரி, இந்த விருதை கொடுக்காட்டி அப்போ தெரியாது காரியம் பண்ண உங்களை எப்படி இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஆமாம்,
நீங்களாம் தானே ரியல் ஹீரோஸ், நீங்களாம் தான் கொண்டாடப்பட வேண்டியவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் சொல்லிக்கணும். ஒரு அப்ரிசியேஷன் சின்னதாக ஒன்று பண்ணாலே ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படுற உலகத்தில் நீங்களாம் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ பெருசாக கொண்டாடணும் உங்களை. கண்டிப்பாக இந்த கதைகளை தான் மக்கள் கேட்கணும், இளைஞர்கள் கேட்கணும், அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தான் வேணும் இல்லை? கண்டிப்பாக. நீங்கள் பேசுகிறதுல என்னெல்லாம் கற்றுக்கலாம் தெரியுமா? மன தைரியம், எப்படி பாசிட்டிவாக இருக்கணும், நேர்மறையாக வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும், அடுத்தவங்க சொத்தை அபகரிக்காமல் இருக்கிறது எப்படி, ₹1 காசு அடுத்தவங்க காசு தேவையில்லைன்றது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றது, கஷ்டப்படும் போதும் சிரிச்சுக்கிட்டு அதை எப்படி எதிர்கொள்றதுன்றது அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஒருத்தர் பேசுகிறதுலேருந்து ஒருத்தர் உன்னிச்சு கேட்டாங்கன்னா அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கலாம். ஆக்சுவலாக இராணுவத்தில் வேலை செஞ்ச உங்களை மாதிரியான மனிதர்கள் எல்லாமே அரசியலுக்கு வரணும் என்கிட்ட கேட்டால். நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா ஒன்றும் இல்லை மேடம், நம்மளால் சலிச்சுக்க முடியாது. சலிப்புத்தன்மை நமக்கு கிடையாது மேடம். சகிப்புத்தன்மை இல்லை, நடக்கிற குற்றங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றீங்க. அது லான்ற பிரச்சனை, அது எங்களுக்கு வேறு டியூட்டி நிறையா இருக்கும். எங்களுக்கு டியூட்டி அங்கே பார்க்குறது, இங்கே இவங்க பார்த்துக்கிட்டோம். இது அவங்க அதில் பழகிட்டாங்க, நாங்கள் அதில் பழகிட்டோம். இங்கே எங்களை மாதிரி ஆளுங்க எங்கள் கூண்டுக்கு வந்து வச்சா நாடு துபாயாக மாறிடும், நாடு வல்லரசு ஆகிடும். அது எதுக்கு நமக்கு? பகல்காம் அட்டாக் நடக்கும்போது நீங்க அதான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் நடந்துச்சு. அந்த டிஸ்ட்ரிக்ட் தான், சோபியா டிஸ்ட்ரிக்ட் தான். அது எங்கள் ஆறாறு அதெல்லாம் கண்ட்ரோல் வரும். எங்கள் ஆறாறு இந்த முகுந்தன் சார் அசோக் சேகர் முகுந்தன் சார் அவங்க ஆறாறு தான் சோபியாவே கண்ட்ரோல். முகுந்த் மேஜர் முகுந்த் அவங்களோட 44 ஆறாறு, எங்கள் 34 ஆறாறு தான் அந்த இடத்துல இருக்குது. ஓ, அந்த பகல்காம்ல தான் நாங்கள் பண்ண ஆப்ரேஷன். அந்த 5 பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் இந்த பகல்கிழமை நடந்துச்சு. அது வந்து சுற்றுலா வந்து எல்லாரும் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. டெரரிஸ்ட்டுன்னு உருவாயிட்டாலே 1 வருஷம் கூட இப்போ நீட்டிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப தெரியல, அவங்க கோவத்தை ஆற்ற காட்டணும்னு கேட்க பப்ளிக்கிட்ட காட்டு. என்னோட மனப்பான்மையும் சரி, அது என்ன மோட்டிவில் அவங்க வந்து அப்படி பண்ணாங்க. அவங்க மேலே கோவம்லாம் எங்கிட்ட காட்டிட்டு போக வேண்டியது. ஏன் சுற்றுலா வந்து உங்ககிட்ட காட்டணும்? இப்போ நீங்கள்லாம் அங்கே தான் இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த பகல்காம் தாக்குதல் நடக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆனால் அந்த இடத்துல இல்லை, பட் நீங்கள் அங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ அது எவ்வளோ ஒரு கோவத்தை உண்டு பண்ணுச்சு உங்களுக்கு? கோலத்தனமான ஒரு செயல் தான், தீவிரவாதிகளோட செயல், மிகப்பெரிய ஒரு கோலத்தனமான ஒரு செயல். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தி தெரியுமா? தெரியாது. அங்கே போய் கற்றுக்கிட்டீங்களா? 1 வருஷம் 2 வருஷத்தில் கற்றுக்கிட்டேன். எப்பயுமே பூரா தெரியாது, ஏதோ பேச தெரியும் அவ்வளோதான். அவங்கள மாதிரிலாம் பேச முடியாது. ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும். மிலிட்ரி போகிறாங்க, கற்றுக்குறாங்க. லாங்குவேஜ் தான் கற்றுக்கல, எந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஓகே, அதாவது அந்த கிளைமேட்டை தாங்கிக்கணும், சாப்பாடு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்புறம் லாங்குவேஜ் அந்த ஒரு 20 வயசில் போய் புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும். சின்ன வயசுலேயே கற்றுக்கிறது வேற, கற்றுக்கணுங்கிற கட்டாயத்தில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கணும், எமோஷ்னலாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் உங்களை. ஸோ வீட்டிலலாம் ஃபோன் பேசும்போது இப்போ ஒய்ஃப் எல்லாம் அவங்க எமோஷ்னலானா நீங்கள் உங்களை கூல் பண்ணணும், உங்களுக்கு எமோஷன் வந்தால் நீங்கள் அதை காட்டக்கூடாது. அவங்க இங்கேருந்து ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, அதையும் சால்வ் பண்ணணும்னா அங்கேருந்தே பண்ணணும். அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாரோட மிலிட்ரிக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க. வாழ்க்கை அவங்க ரெஃபரண்டாக பார்த்தா போய்க்குது. வருஷம் தீபாவளிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணுறதா நாங்கள் வீடியோ பார்க்குறோம். அது அப்படி தான் நடக்கிறது இல்லையா? ஆமாம் மேடம், அது லீவு கிடைக்கிறவங்க போயிடுவாங்க. ஏன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய பண்டிகை தீபாவளி தான். அப்போ குழந்தை குட்டி இருக்க முடியாது. அப்போ அவரோட மனநிலை பாருங்கள், அங்கே எங்கே கூட வந்துடுவார் மேலே இல்லை கண்டிப்பாக காஷ்மீருக்கு தான் வருவார். ஓகே, லடாக்கு போவார், இல்லாட்டி சியாச்சின் கிளேசர் கீழே, இல்லாட்டி இங்கிட்டு எங்கடா ஸ்ரீநகர் சைடு சோல்ஜர் கூட பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு போயிடுவார். இதெல்லாம் உங்களுக்கான கிடைக்கிற அங்கீகாரங்கள், இதெல்லாம் தேவை இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு இன்னொரு விஷயமும் இதில் சொல்லணும். என்னென்னா, இராணுவத்தில் வேலை பார்க்கிங்க, உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ஒரு தொகை இருக்கும், ஆனால் அது பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அந்த சம்பளத்துக்கு நீங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்கிறீங்க பார்டரில். பட் இங்கே பெரிய பதவியில் இருக்கிறவங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்க, அரசியலில் அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் லஞ்சம் ஊழல் அப்படி ஓடுது, கடல் மாதிரி ஓடுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோட சம்பளம் இவ்வளோதான், 50,000 60,000 கிட்ட தான் வரும். இதுக்கே நாங்கள் இவ்வளோ ரத்தம் உயிரை கொடுக்க தயாராக இருந்துக்கிட்டு இந்த நாட்டை பாதுகாக்கிறப்ப எனக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க எனக்கு இல்லை கொஞ்சம், எந்த ஒரு கவர்மெண்ட் சம்பளமே 20,000 30,000 கிலோங்க. அதை காட்டி ஒரு 5,000 10,000 தான் கூட வாங்குறோம் நாங்கள் எக்ஸ்ட்ரா. நாங்களே இவ்வளோ இது பண்ணுறப்ப
எதுவும் எதிர்பார்க்காம இவ்வளோ முன்னாடிருக்கப்ப நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதே மாதிரி வளரும். நம்ம சொல்லித்தரதானே நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும். ஒரு அப்பா முன்னாடி ஒரு அப்பா இருப்பார், மையம் இருப்பார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் முன்னாடி அப்பா 100 ரூபா கொடுத்தா மையம் பார்த்தா அவனும் அந்த பழக்கம் தானே வரும். ஆமாம், அது ஒரு கவர்மெண்ட் அதிகாரத்தில் உட்காந்துருக்கும் அரசு அதிகாரிகள் திருந்தணும். இதுவே நானே கண்ணார 2-3 இடத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால நாங்களும் சொல்கிறோம், முதல் வாங்குறது 100 ரூபா 200 ரூபா 500 ரூபாயில் என்ன அதை சம்பாதிக்க முடியாது. கைகால் நல்லா தானே இருக்கு, மூளை இருக்குல்ல, படித்து தானே உட்காந்துருக்காங்க. எவ்வளோ படித்து பெரிய போஸ்ட்டு போய் பெரிய சம்பளம் வாங்குங்க. கீழே இருந்துக்கிட்டு சின்ன சின்ன தப்பான லஞ்சம் வாங்கக்கூடாது. என்ன சொன்னாலும் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை, அவங்கள என்ன மேடம் பண்ணுறது? அதான் மேடம், ஒவ்வொரு ஆளும் திருந்தணும் மேடம். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, இப்போ எனக்கும் கஷ்டம் தான் இருக்குங்க. யாருக்கு கடன் இல்லை, எனக்கும் கடன் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் கடன் தான் இருக்கும். நாடே கடனில் தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறது? சூழ்நிலையை தான் சொல்லுவாங்க, சூழ்நிலையை தான் லஞ்சம் வாங்க வைக்கணும். அப்படிலாம் கிடையாது. நம்ம உழைச்சோம்னா கடன் எப்பயுமே கூட இருப்பேன். இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருடைய பாதுகாப்புக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க? நான் ஆர்மிக்கு போனதுக்கப்புறம் 2017 அப்புறம் இப்போ சொல்லுவாங்க, அவங்க சீனியர் சொல்லுவாங்க, முதல்ல சேஃப்டியே கிடையாது. காஷ்மீருக்கெல்லாம் போனால் ரொம்ப கல் எறிகிறது, தலையை வெட்டி எட்டு போயிடுது, ரொம்ப நடந்துச்சு. ஓகே. ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே ஆர்மி கண்ட்ரோல் வந்துருச்சு. காஷ்மீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். அப்படின்னு இந்த மாதிரி பகல்காம் மாதிரி, புல்வாமா அட்டாக் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டா கூட அதை காட்டி அவங்களுக்கு டபுள் மடங்காக திருப்பி செய்யுது இந்த கவர்மெண்ட். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட வேணும் இல்லையா, அதெல்லாமே இப்போ இருக்குன்றீங்க. இப்போ அது மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்குது, ரிவென்ஸ் இருக்குது. ஓகே. எல்லாமே இப்போ வந்து அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு வளமான நாடாக போய்க்கு இருக்கிறதுல இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கான அந்த ஜாக்கெட், அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? கொடுப்பாங்க. அதெல்லாமே நல்லா குவாலிஃபைடாக இருக்கும். ஓகே. நிற்கும். நாங்கள் நான் போட்டிருந்தேன் புல்லட் பொறுப்பு சைடில் போட்டு நல்லா நல்லா குவாலிஃபைடாக ரவுண்டு உள்ளே இறங்க. AK-47 ரவுண்டு கூட இறங்குது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ உங்களை கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுக்கறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். மற்ற விளையாட்டுத்துறை இதுக்கு கூட லேட்டாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அது பண்ணுறப்ப எங்கள் வீட்டு ஒய்ஃபு, அப்பா, சொந்தக்காரங்க, ஊர் மக்கள், முதலமைச்சரே பாராட்டுறாருன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ புதுசாக தமிழக வெற்றி கழகம் உருவாகிருக்கு. அதிகமாக யங்ஸ்டர் தான் இருக்காங்க. நிறைய எம்எல்ஏ வந்து 35 வயசுக்குள்ளே கொல்லப்போயிருக்காங்க. நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பழைய ஆட்களை பண்ண தவறுகள் அவங்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவங்க புதுசாக ஏதாவது லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் மத்தியில் இன்னும் நல்ல பேர் வாங்கி நல்ல சேவைகளை தொடரணும் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுடைய மிலிட்ரி யூனிஃபார்ம் இல்லையா, ராணுவ உடை, உங்களுடைய கீர்த்தி சக்ரா விருது அண்ட் உங்களோட மெடல் பற்றிலாம் சொல்லுங்களேன். மெடல் இது என்னோட பேர் சாட்டாக போட்டிருக்காங்க. ஓகே. ஏஎம் சுந்தரம். அங்கே அப்படி தான் கூப்பிடுவாங்க. இது வந்து RR பேஜ். ஓகே. 2 AK-47 போட்ட பேஜ் வரும். அந்த பேஜ் அங்கே RR கட் பண்ணால் கொடுப்பாங்க. ஓகே. இது வந்து அந்த சியாச்சின் கிளேசியர் போனது லடாக், அதை OP பிரகார் சொல்லுவாங்க. இது சியாச்சின் கிளேசியரோட மெடல். இதுலேயே போட்டிருப்பாங்க சியாச்சின் கிளேசியர்னு. இது ஜெயண்ட் ஜம்மு காஷ்மீரில் டியூட்டி பார்த்தா கொடுப்பாங்க. இது IL-2ல் ஹைட்டான இடத்துக்கு போனால் வாங்குகிற டியூட்டி. இது நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கான எல்லா சோல்ஜர் யூனிஃபார்ம் சர்வீஸ் கொடுத்த மெடல் இது. இது வந்து எனக்கு 9 இயர்ஸ் டியூட்டி ஆர்மியில் கம்ப்ளீட் ஆனதுக்கான கொடுத்துட்டேன். இதை பற்றி அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். கீர்த்தி சக்கரா. கீர்த்தி சக்கர். இது அசோக் சக்கர். இது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக. இதில் கோல்டில் கொடுத்த அசோக் சக்கர். இது வெள்ளியில் கொடுக்குற கீர்த்தி சக்கர். விக்டர் போர்ட்ஸுன்றது வந்து அங்கே RR இருக்குது. RRல விக்டர் போர்ட்ஸு, கிலோ போர்ட்ஸு அப்படின்னு நிறையா போர்ட்ஸ் இருக்குது. அந்த விக்டர் போர்ட்ஸ்னால் ஒரு 4-5 RR இது கண்ட்ரோலில் வரும். அந்த மாதிரி விக்டர் போர்ட்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து அதான் இது AK-47 டிவிஷன். இங்கே RR பேஜ் வரும் சோல்டரில். அவ்வளோதான். இந்த ராணுவ உடை போடும்போது எப்படி இருக்கும் ஒரு முறையும்? இந்த மாதிரி போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி மெடல்களை பார்க்குறப்போ நம்ம இத்தனை இடத்துக்கு போயிருக்கோம். 10-20 வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க கூட 8 மெடல் 7 மெடல் தான் வச்சுருப்பாங்க. நான் 9 வருஷத்துல 6 மெடல் வச்சுருக்கேன். கிரேட். 9 வருஷம் சர்வீஸ் இல்லையா நீங்கள்?
9 வருஷத்துல இத்தனை மெடல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்கு. இந்தியாவோட கொஞ்சம் கஷ்டமான ஏரியாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுன்றதை காட்டுது. ஓகே, சூப்பர். இன்டர்வியூ எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த கீர்த்தி சக்ரா விருது இந்த தமிழருக்கு கிடைத்தது வந்து அவர் வந்து ஃபுல் டிசர்விங். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.